ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைவர் 173 அப்டேட் தான் வந்திருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ண போறாருன்னா டாக்டர் ரோல் தான் ப்ளே பண்ண போறாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அஸ்வந்த் மாரிமுத்து வந்து டிராகன் படத்தில் வந்து காலேஜுக்குள்ள என்னென்ன ஸ்கேம் நடக்குது, என்னென்ன இலீகல் வேலை பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த டாக்டரில் ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குன்றத காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் என்னதான் டாக்டர் ரோல் நடிச்சாலுமே இது வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் சொல்லப்படுது. மீன்வைல் சூர்யா 48 சூர்யா வந்து டாக்டர் ரோல் தான் அடிக்க போறாரு. பட் ஆனால் அது வந்து பயோபிக் ரோல் அது வந்து ₹5 டாக்டர். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம மெர்சல்ல கூட தளபதியை காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து பயோபிக் வந்து சூர்யா 48 நடிக்கிறாரு. அப்படியே சூர்யா 47 வந்து ஷூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மந்தோட ஃபுல்லா ஷெடியூல் வந்து ரேப்ட் ஆக போகுது. சூர்யாவோட கருப்பு வந்து இன்னைக்கு நைட் அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கருப்பு வந்து தேட்டருக்குள்ள பெரிய பிளாக் பஸ்டர். பட் ஆனால் கடந்த ஒரு வாரமாக கருப்பு மேலே நிறைய ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. படம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது. இது வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அது எனக்கே தெரியும். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த தேட்டரில் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி அந்த ஸ்பூக்காக இருக்கட்டும், நிறைய ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நான் வச்சது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு திட்டுவாங்க தெரியும் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இப்போ ஓடிடியில் கருப்புக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருமா இல்லை பேக் ஃபேர் ஆகுமான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம RKFAயோட நெக்ஸ்ட் 2 ப்ரொடக்ஷன் ஒன்று வந்து சிவகார்த்திக் நடிக்கிற சேயோன். இதோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து முடிஞ்சது தான் நேற்று வந்து போஸ்ட் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேரலா தலைவர் 173 அஸ்வந்த் மாரிமுத்தோட படமும் இந்த மந்த் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ RKFAக்கு கிட்டத்தட்ட 2 ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. 2 ப்ராஜெக்ட்டுமே நல்ல ஒரு ஹைப்ல தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா டியூட் படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு டியூட் பார்ட் 2க்கான ஒரு லீடு, ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு லீடு ஒன்லைன் கிடைச்சிருக்கு. அது வந்து நான் பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தேன், அவருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஒன்லைன் வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துருச்சுன்னா கண்டிப்பா டியூ பார்ட் 2 வந்து அப்கமிங் இயர்ஸ்ல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா டியூடே நிறைய ஒரு விமர்சனங்கள்லாம் பெற்றிருந்துச்சு. இவங்க வந்து அஃபேர் வந்து லாஜிக்கா பயன்படுத்துறாங்க, இவங்க வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ டியூ 2ல இது என்ன மாதிரி ஆகும், இல்லை அது வந்து கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் கீர்த்தீஸ்வரன் டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டியூ 2 வந்து டியூடோட கண்டினியூஸ் வெர்ஷனாக தான் இருக்கும், தனியாவெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா அப்டேட் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு என்னென்ன வீடியோஸ் போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.